திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடரசையா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி, எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோலும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இப்போ நம்ம எந்த நாயனார் புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எம்பிரான் திருநாவுக்கரசர் புராணத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எந்த பாடல் நம்ம பார்க்கணும்? 56வது பாடல், 1321வது பாடல் நம்ம பார்க்கணும். சரி, திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் உடையவர். அவருடைய தந்தையார் யாரு? புகழனார். தாயார் மாதினியார், தமக்கையார் திலகவதியார். திலகவதியாருக்கு மனம் பேசியவர் கலிப்பகையார். சிறு வயதிலேயே புகழனாரையும் மாதினியாரையும் இறைவனிடத்தை கொடுத்து விட்டார். புகழனார் இறைவன் திருவடி சேர கணவரை பிரிந்து வாழ மாட்டேன் என்று சொல்லி மாதினியாரும் உடன் தன்னுடைய உயிரை அவரோடு செய்விக்க, அதற்கடுத்து அவர்கள் இருவரும் இருக்கின்ற போதே திலகவதியாருக்கு கலிப்பகையாரை மனம் முடிக்க, தாய் தந்தை இறந்த பின்னால் தமக்கையாரும் அக்காவும் மாமாவும் நம்மை பாதுகாக்க இருக்கிறார்கள் என்று வாழ்ந்து வந்த நம்முடைய மருள் நீக்கியார் திருமணத்திற்கு முன்பாகவே கலிப்பகையார் போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்துவிட, தாயினுடைய வழியிலேயே தானும் அவ்வாறே அவரோடு சென்று உயிர் துறக்க வேண்டும் என்று திலகவதியார் முடிவு செய்ய, அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் இனி எவ்வாறு வாழ்வேன் என்று மருள் நீக்கியார் கேட்டபோது, தம்பியார் உளராக வேண்டும், அவர் இந்த உலகத்திலே நன்முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக திலகவதியார் உயிர் தரித்து இருந்தார். அதற்கு பின்னால் இத்தகைய தொடர் இழப்புகளை சந்தித்த மருள் நீக்கியார் துறவு சமயமாக இருக்கக்கூடிய சமண சமயத்திலே சென்று சேர்ந்தார். நிலையாமையை உணர்ந்த அவர் அதை பற்றி சொல்வதாக அவர் நம்பிய சமண சமயத்திலே சேர்ந்து அதில் தர்மசேனர் என்கின்ற பெரும் பட்டத்தையும் பெற்று அங்கே சமண சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, இங்கே திலகவதியார் திருவதிகை திருத்தலத்திலே திருமணம் அமைத்து திருநந்தவனம் அமைத்து இறைவனுக்கு பல்வேறு விதமான தொண்டுகளை செய்து வருகின்றார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தம்பி மீண்டும் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்ற ஒற்றை வேண்டுகோளை வைத்துக்கொண்டே அந்த அம்மையார் அத்தனை பணிகளையும் செய்து வந்தார்கள்.
அதை நாள்தோறும் கேட்டு வந்த பெருமான் சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு, உன்னுடைய தம்பியை யாம் சூளை மடுத்து ஆட்கொள்வோம், இனி நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அம்மையாருக்கு கனவிலே உணர்த்த, அதன்படி தர்மசேனராக இருந்த மருள்நீக்கியாருக்கு சூளை நோய் வந்து சேர்ந்தது. அதன் பின்னால் அந்த சூளை நோய் தீர்ந்ததா என்று சொன்னால் சமணர்களாலோ அவர்களுடைய மந்திரத்தாலோ அந்த நோய் தீரவில்லை. இனி என்ன செய்வது என்று அவர்களும் கைவிட்டுவிட, வேறு வழியின்றி தன்னுடைய சமையல்காரனை குண்டர்களும் கைவிட்டார். 55வது பாடலை பாருங்க. குண்டர்களும் கைவிட்டார், கொடும் சூளை மிசை கொண்டு மண்டி மிக மேன்மேலும் முடுகுதலால் மதிமயங்கி பண்டை உறவு உணர்ந்தார்க்கு திலகவதியார் உளரா கொண்டு அவர்வால் ஊட்டுவான்தனை விட்டார் குறிப்பு உணர்த்த. எப்போவுமே நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா தான் நமக்கு முன்னொரு காலத்தில் துன்பத்திலே உதவி செய்த உறவு நினைவுக்கு வரும். அது வரைக்கும் அவங்களை கண்டுக்கவே மாட்டோம். இப்போ நமக்கு நாம் எப்படி வகுப்பு வந்தால் தான் திருமுறையை கையில் எடுக்கிறோமோ, அப்படி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் தான் யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுடைய நினைவு நமக்கு வரும். உடனே இவர் இவ்வளவு காலம் அந்த சமண சமயத்திலே இருந்துட்டார். அங்கே உறவுகளுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறார். அதனால் அவள் அக்காவை போய் பார்க்கவும் இல்லை, அக்காவை பற்றி நினைக்கவும் இல்லை. இப்போ இவருக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சு, கூட இருக்கிறவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது குளத்தில் நீர் இருந்து அதில் மீன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பறவைகள் எல்லாம் அந்த குளத்துக்கிட்ட இருக்கும். நீர் வற்றி போச்சுன்னா மீனெல்லாம் செத்து போயிடும். ஒரு 2 நாளைக்கு தாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இறை இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு இடம் பார்க்க போயிடும். ஆனால் அதில் அந்த நீர்நிலையில் தாவரமாக கீழே இருக்கு இல்லையா, அது வந்து கடைசி வரைக்கும் நீர் வற்றி போனாலும் அதிலே இருந்து அந்த குளத்திலே இருந்து இறந்து போயிடும். அது மாதிரி சில பேர் செல்வம் இருக்கின்ற நேரத்தில் கூட இருந்து அதையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் செல்வம் தீர்ந்தவுடனே ஓடி போயிடுவாங்க. ஆனால் நல்லவர்கள் கடைசி வரைக்கும் ஒருவரோட அவருடைய கஷ்ட காலத்திலையும் அவருடைய சந்தோஷ காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் ஒருவரோடு உற்ற நண்பராக இருப்பார்கள் அப்படின்னு அந்த பாடல் சொல்லும். அதுபோல் இந்த சமணர்கள் என்ன செய்தார்கள், நம்முடைய மருள்நீக்கியாருடைய அறிவும் திறமையும் அவருடைய உடல் நலமும் இருந்த வரைக்கும் அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் குறைஞ்சி போய் இன்னைக்கு சூளை நோய் வந்த உடனே அவங்களால என்ன செய்ய முடியல, அவர்களை மருள்நீக்கியாரை தர்மசேனரை பராமரிக்க முடியாமல் நீங்கள் என்னமோ செய்யுங்க, எங்களால் உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உடனே இவருக்கு என்ன செய்கிறார், அந்த பண்டைய உறவு நினைவுக்கு வருது. ஏன்னா அக்கா இருந்திருந்தால் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க நம்மளை. அந்த அக்காவை விட்டுட்டு இந்த அயோக்கிய பயல்களோடு வந்து சேர்ந்துட்டோமே, இவனுங்க நம்மகிட்ட இருந்தது எல்லாம் பிடுங்கி தின்னுட்டு இப்போ கடைசியாக நம்மளை கண்டுக்காமல் கைவிட்டுட்டாங்களே. சில பேருக்கு அப்படி தான். நம்மளுடைய பிணைப்பேன் இருக்கு இல்லையா, நல்லவர்கள் நம்ப மாட்டோம், கெட்டவர்களை நம்பி நாமும் கெட்டு விடுவோம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம் பிப்பாட்டி. என்னென்னா, முடத்தெங்கு அப்படின்னு இந்த தென்னை மரம் வளைஞ்சிட்டு இருக்கும். அதை நட்டு அதை பராமரித்து வந்தவனுக்கு பயன் கொடுக்காம இங்கே தண்ணி ஊற்றுறதெல்லாம் இவன், உரம் வச்சு அதை முறையாக பாதுகாக்கிறதெல்லாம் இவன். இது என்ன பண்ணும், வளைஞ்சு போய் அவனுடைய எதிரி யாரோ அவனுக்கு போய் அந்த தேங்காய்களை அந்த பயனை கொடுக்கும். அப்போ அதற்கு முடத்தெங்கு அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து உழைப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு பலன் தரக்கூடிய காலத்தில் வேற ஒருத்தர்கிட்ட போயிடுவாங்க. இவர் சின்ன வயசில் இவர் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திலகவதியார் உயிரோடு இருந்தாங்க. இல்லைன்னா அவங்க அப்போவே உயிர் துறந்திருப்பாங்க. அப்படி இருந்த சூழல்லையும் தம்பிக்காக உயிர் வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டும் அதற்கு பின்னால் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சமண சமயத்துக்கு போய் அங்கேயே இருந்துட்டார். இப்போ இந்த சூழலில்
திரும்பவும் அக்காவுடைய நினைவு வருது, அவர்களை பார்க்க வேண்டும்ங்கிற நினைவு வருது. கடைசி நேரத்தில் தான் நமக்கு யாரெல்லாம் சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்களோ அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வரும். நம்ம எல்லாருமே அனுபவித்திருப்போம் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள், மனைவி, மக்கள்லாம் கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் இல்லையா? அப்போ இவருக்கு நீ என்ன செய்யறதுன்னு தெரியல, அக்காவை பார்க்கணுன்னு ஒரு உடனே தன்னுடைய சமையல்காரனை அனுப்புகிறார். 86வது பாடல். ஆங்கு அவன் போய் திரு அதிகைதனை அடைய அருந்தவத்தார் பூங்கமள் நந்தவனத்தின் புறம்பு அணையக் கண்டு இறைஞ்சி ஈங்கு யான் உமக்கு இளையார் ஏவலினால் வந்தது என தீங்குளவோ என வினவ மற்ற அவனும் செப்புவான். ஆங்கு அவன் போய் திருவதிகைதனை அடைய. இங்கே பாடலிபுத்திரத்தில் இருந்து புறப்பட்ட அந்த சமையல்காரன் திருவதிகையில் தான் அவங்க அக்கா இருக்கிறாங்க, திலகவதியார் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து அங்கே திருவதிகை திருத்தலத்திற்கு போய் சேர்றான். அங்கு அவன் சேர்ந்தபோது அருந்தவத்தார், மிக பெரும் தவம் செய்த திலகவதியார், பூங்கமள் நந்தனவனத்தின் புறம்பு அணையக் கண்டு. அப்போதான் அம்மையார் திருநந்தவனத்துக்கு வந்து சேர்றாங்க. அவரை பார்த்து இறைஞ்சி வணங்கி இங்கு யான் உமக்கு இளையார் ஏவலினால் வந்தது என, உங்களுடைய தம்பி என்னை உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னார், அதனால் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே திலகவதியார் என்ன கேட்குறாங்க பாருங்க. தீங்கு உளவோ, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அவனுக்கு ஏதாவது கஷ்டமா? என வினவ அப்படின்னு கேட்ட உடனே மற்ற அவனும் செப்புவான். உடனே அவன் சொல்ல துவங்குனான். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஃபோனே பண்ண மாட்டாங்க. நண்பர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவனுக்கு எப்பயாவது பணம் தேவைன்னா தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு ஃபோன் அடித்து, நண்பா கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது, கொஞ்சம் பணம் அனுப்பி. அதுக்கப்புறம் பணமும் திரும்ப வராது, ஃபோனும் திரும்ப வராது. அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு எப்போவாவது பணம் தேவைப்பட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு யாரும் கொடுக்கலன்னா திரும்ப ஃபோன் வரும். இப்போ இந்த மாதிரி இதுவரைக்கும் நம்மளை தேடாத தம்பி இப்போ திடீர்னு தேடுறான்னா அங்கே அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மையார் குறிப்பால் உணர்ந்து கேட்குறாங்க. தீங்கு உளவோ, அது ஒன்று. இன்னொன்று சாமி சொல்லிட்டார் இல்லையா ஏற்கனவே அவங்களுக்கு, உன்னுடைய தம்பிக்கு நான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ள போகிறேன்னு. அப்போ அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்குறாங்க என்னாச்சு அவனுக்கு. ஏன்னா சாமி சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிருவார். அதனால் தீங்குளவோ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த பாடல் பாருங்க, 57வது பாடல். கொல்லாது சூளை நோய் குடர் முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார் இது செயல் என் முன் பிறந்த நல்லாழ்வாள் சென்று இயம்பி நான் உய்யும்படி கேட்டு இங்கு அல்லாகும் பொழுது அணைவாய் என்றார் என்று அறிவித்தான். அப்போ தர்மசேனர் என்ன சொல்றார்? கொல்லாது சூளை நோய் குடர் முடக்கி. அப்போ அவருடைய குடல்ல அப்படியே அரிச்சு எடுக்குது, அவரை கொல்லல. ஆனால் அதற்கு நிகரான துன்பத்தை இந்த சூளை நோய் கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் கைவிட்டார், இனிமேல் கவனிக்க முடியாது, நீ இறந்துதான் போகணும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ இது செயல், இனிமேல் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் முன் பிறந்த நல்லாழ்வாள் சென்று, எனக்கு முன்னால் பிறந்த நல்லவராகிய திலகவதியாரிடத்தே சென்று இந்த விஷயத்தை சொல்லி இயம்பி நான் உய்யும்படி கேட்டு, இந்த சூளை நோயிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு ஏதேனும் வழி இருக்கின்றதா என்று கேட்டு இங்கு அல்லாகும் பொழுது அணைவாய் என்றார். இன்று இரவு நீ அதை கேட்டுட்டு இரவு நேரத்தில் வந்து என்னிடத்தே சொல் என்று தர்மசேனர் சொன்னார் என்று அவன் திலகவதியாரிடத்தே சொன்னான் என்று அறிவித்தார். அடுத்த பாட்டு பாருங்க, 58வது பாடல். என்று அவன் முன் கூறுதலும் யான் அங்கு உன்னுடன் போந்து
நன்றறியா அமன்பாடி நன்னுகிலேன் எனும் மாற்றம் சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழிய அன்று அவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர்க்கு உரைத்தான் என்று அவன் முன் கூறுதலும். இப்படி திலகவதியாரிடத்தை உங்களுடைய தம்பியாருக்கு சூளை நோய் வந்துருச்சு, அவர் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இந்த சூளை நோயிலிருந்து மீள்வதற்குரிய வழியை கேட்டு அனுப்பினார் அப்படின்னு அவன் சொன்ன உடனேயே அதுக்கு பதில் சொல்றாங்க. யான் அங்கு உன்னுடன் போந்து, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? உடனே சரி வாங்க போய் பார்ப்போம்னு கிளம்புவோம் இல்லையா? அம்மையார் அப்படி சொல்லல, உடனே சொல்றாங்க யான் அங்கு உன்னுடன் போந்து, உன் கூட கிளம்பி நன்றறியா அமன்பாடி நன்னுகிலேன், சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். எனும் மாற்றம் சென்று அவனுக்கு உரை, இத போய் என் தம்பிக்கிட்ட சொல்லு. நன்னெறியை அறியாத சமணர்களிடத்தே சென்று அங்க அவன் இருக்கிற வரைக்கும் நான் அவனை அங்க பார்க்க மாட்டேன். சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் அவனை பார்க்க மாட்டேன் என்கின்ற அந்த செய்தியை அவனுக்கு சொல். சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழிய. கொள்கைன்னா இப்படி இருக்கணும். அதாவது சமணர்கள் புற சமயத்தார் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு கூட நான் போக மாட்டேன் என்கின்ற சிறந்த கொள்கையை உடையவர் திலகவதியார். அந்த திலகவதியார் அவ்வாறு சொன்ன உடனேயே அன்று அவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவர்க்கு உரைத்தான். அக்கா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே போய் தருமசேனரிடத்துல சொல்றான். இப்படி சமணர்கள் நன்னெறி அறியாத சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இங்கே தர்மசேனர் என்ன ஆகிறாருன்னு பார்ப்போம். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர்வு எய்தி இதற்கு இனியான் எவ்வாறு செய்வன் என ஈசர் அருள் கூடுதலால் ஒவ்வா இப்புன் சமயத்து ஒழியா இத்துயர் ஒழிய செவ்வாறு சேர் திலகவதியார் தாள் சேர்வன் என. அவ்வார்த்தை கேட்டலுமே அயர்வு எய்தி, அப்படி இந்த தகவலை போய் சொன்ன உடனே அக்கா கிளம்பி வந்துடுவாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினைச்ச தருமசேனருக்கு இந்த வார்த்தையை அவன் சொல்றான் இல்லையா, சமணர்களுக்கு கூடிய பாழிக்கு நான் வரமாட்டேன்னு அக்கா சொல்லிட்டாங்க. உடனே இவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. என்ன செய்வது? இதற்கு இனியான் எவ்வாறு செய்வன், இனிமேல் என்ன செய்யறது? ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவர் உதவி செய்யலைன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு மேல வேற என்ன செய்யறது? கடைசியா அவரை தான் நம்பி இருந்தோம், அவரும் கைவிட்டு விட்டார். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஈசர் அருள் கூடுதலால், இப்பதான் சிவபெருமானுடைய அருள் இவருக்கு கூடுகின்றது. சாமி ஒரு உணர்த்துறார். ஒவ்வா இப்புன் சமயத்து ஒழியா இத்துயர் ஒழிய, இந்த சூளை நோய் இந்த சமண சமயத்தில் இருக்கிற வரைக்கும் ஒழிய மாட்டேங்குது. இந்த துயர் இந்த நோய் ஒழிய நீங்க செவ்வாறு சேர் திலகவதியார் தாள் சேர்வன் என, எப்படியாவது நான் திலகவதியாருடைய திருவடியை சென்று பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற நினைவு இறைவனுடைய அருளால் தருமசேனருக்கு ஏற்படுகின்றது. எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால் எழுமுயற்சி அடுத்தலுமே அயர்வு ஒதுங்க திரு அதிகை அணைவதனுக்கு உடுத்து உழலும் பாய் ஒழிய உரிவுரு குண்டிகை ஒழிய தொடுத்த பீழியும் ஒழிய போவதற்கு துணிந்து எழுந்தார். எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால், முதல்ல மனசு வைக்கும். அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க மனசில் நினைச்சா வழி கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னா,
நம்முடைய நினைவு உறுதியானதாக இருந்தால் அதற்கான வழிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வகையிலாவது இப்போ உடனே கிடைக்கலினாலும் இந்த பக்கம் போனால் இது கிடைக்கும், இந்த பக்கம் போனால் இது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் அங்கிருந்து இன்னொரு வழிகாட்ட நாம் சரியாக அந்த இலக்கை சென்று அடைந்து விடுவோம். அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனதில் எண்ணி துணிக கருமம்னா செயல். நம்ம மனதால் அதை செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிடணும். அந்த மன உறுதி தான் செயலாக வடிவெடுக்கும் இல்லையா? மனதில் நினைத்தது தான் சொல்லாகவும் செயலாகவும் நமக்கு வடிவெடுக்கும். அப்போ இவருக்கு மனதில் என்னன்னா, திலகவதியாருடைய திருவடியை சென்று பற்றி கொள்ள வேண்டும் நினைத்தார் இல்லையா? அந்த எண்ணம் மேலும் மேலும் வலிமை அடையுது. எழு முயற்சி அடுத்தலுமே அயர்வு ஒதுங்க. அவங்க வரமாட்டேன்னு சொன்ன அந்த அயர்வு ஒதுங்கி அவங்களை எப்படியாவது போய் பார்த்தாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேன்மேலும் எழ திருவதிகை அணைவதனுக்கு, திருவதிகைக்கு போயிடலாம். இது வரைக்கும் எழுந்து உட்காரக்கூட முடியாத தர்மசேனர் இப்போ அக்காவை பார்க்கணும்னு மனசில் முடிவு பண்ணிட்டார். இந்த நோய் தீரணும்னா இந்த சமண சமயத்தில் இருந்தால் தீராதுன்னு முடிவு பண்ணிட்டார். சமணர்களை பார்க்க மாட்டேன்னு அக்கா சொல்லிட்டதுனால இந்த சமண கோலத்தோட இங்கே இருந்து நம்ம அக்காவை பார்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திருவதிகை போவதற்கு முடிவு பண்ணிட்டார். உடுத்து உழலும் பாய் ஒழிய, அதில் 2 வகை இருப்பாங்க சமணர்களில். ஒன்று ஆடையை அணியாதவர்கள் ஒரு வகை, இன்னொன்று பாயை சுற்றி கட்டியிருப்பாங்க அவங்க. இது ஒரு பாய், அந்த உடுத்து இருக்கக்கூடிய பாய் ஒழிய உரிவுரு குண்டிகை ஒழிய, அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த குண்டிகைன்னு சொல்லக்கூடிய கமலம், அந்த நீரில் மந்திரத்தை சொல்லி தான் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒழிய தொடுத்த பீலியும் ஒழிய, அவங்க நடந்து போகும்போது கூட மயிலினால அப்படியே விசிறிட்டு எறும்பு காலில் மிதிப்பட்டு செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக மயில் பீலியால் கூட்டிட்டு நடப்பாங்களாம். அவ்வளவு கருணை உள்ளவர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னால் பார்ப்போம். தொடுத்த பீலியும் ஒழிய போவதற்கு துணிந்து எழுந்தார். அங்கிருந்து புறப்பட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். உடனே புறப்படுறார். அடுத்த 61வது பாடல்ல பாருங்க. பொய்தரு மால் உள்ளத்து புன்சமணர் இடம் கழிந்து மெய்தருவான் நெறியடைவார் வெண்புடைவை மெய் சூழ்ந்து கைதருவார் தமை ஊன்றி காணாமே இரவின்கண் செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்று அடைவார். பொய்தரு மால் உள்ளத்து புன்சமணர் இடம் கழிந்து, அப்போ பொய்மை உடைய மயக்கம் தரக்கூடிய சிந்தை உடைய இந்த சமணர்களுடைய இடத்திலே இருந்து மெய்தருவான் நெறியடைவார். மெய்நெறியாகிய சைவ நெண்ணெறியை அடைவதற்காக நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தருமசேனர் வெண்புடைவை மெய் சூழ்ந்து, வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு கைதருவார் தமை ஊன்றி, அங்கே அந்த சமயக்காரன் அவருடைய கையை தாங்களாக பிடித்து வர காணாமே, மற்ற சமணர்கள் எல்லாம் காணாதவாறு இரவின்கண், இரவிலே புறப்பட்டு செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்றடைவார். மெய்த்தவம் செய்த திலகவதியார் இருக்கக்கூடிய திருவதிகை திருத்தலத்திற்கு நம்முடைய தருமசேனர் புறப்பட்டு செல்லுகின்றார். அடுத்த 62வது பாடல்ல சுளவி வயிற்று அகம் கனலும் சூளை நோய் உடன் தொடர குளவியெழும் பெருவிருப்பு கொண்டு அணைய புலவரை போன்று இலகு மணிமதில் சோதி எதிர்கொள் திரு அதிகையினில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்றடைந்தார். அப்படியே சுளவி வயிற்று அகம் கனலும் சூளை நோய். சூளை நோய் எப்படி இருக்கா?
அப்படியே மிகப்பெரிய நெருப்பு உள்ள வயிற்றுக்குள்ள எரிந்து கொண்டிருப்பது போல எரியுது. அது சுழவி எரிதல்னா அப்படியே சுழன்று சுழன்று எரியுது ஒரே இடத்துல லேசா. இப்போ நம்ம ஒரு தீயை முதல்ல ஆரம்பத்தில் பற்ற வச்ச உடனே கொஞ்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும், அந்த தீ பெருகி அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக சுழன்று சுழன்று எரிய ஆரம்பிக்கும். பாரதியார் சொல்வார் இல்லையா, அக்கினியில் குஞ்சென்று மூப்பென்று முன்கோ, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு. சின்னதாக தானே வச்சேன், ஒட்டுமொத்த காடுமே எரிஞ்சு போச்சு. அப்போ சொல்லும்போது அந்த நெருப்புல சின்னது பெருசுன்னு இல்லை, எவ்வளவு சின்னதாக கொண்டு போய் வச்சிங்கனாலும் அது என்னவா மாறிடும், பெருசாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை போல இந்த சூளை நோய் என்ன ஆச்சு, முன்பு லேசாக இருந்தது இப்போ பல மடங்கு பெருகி அப்படியே உள்ளே கனன்று கொண்டிருக்கின்றது. அந்த நோயோடையே குலவியலும் பெருவிருப்பு கொண்டு இதுவரைக்கும் நோய் இருக்குன்னு முடங்கி கிடந்தவர் இப்போ என்ன செய்கிறார், திலகவதியாரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோட என்ன செய்கிறார், அந்த நோயோட கிளம்பி அப்படியே புறப்படுறார். அணைய புலவரை போன்று இலகு மணிமதில் சோதி எதிர்கொள் திரு அதிகையினில், அப்படியே பெரிய மதில்கள் சூழ்ந்த சிறந்த நகரமாக இருக்கக்கூடிய திருவதிகை நகரத்தின் உள்ளே நுழைந்து திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்றடைந்தார். திலகவதியாருடைய திருமடத்திற்கு தருமசேனர் தன்னுடைய சமையல்கார உதவியோடு ஒரு வழியாக பாடலிபுத்திரத்தில் இருந்து எங்கே வந்து சேர்றார், திருவதிகையில் திலகவதியார் மடத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டுறார் தெய்வ சேக்கழார் வரும். வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல் உறவணங்கி நம் தமது குலம் செய்த நல் தவத்தின் பயனனையீர் இந்த உடல் கொடும் சூளைக்கு இடைந்து அடைந்தேன் இனி மயங்காது உய்ந்து கரையேறு நெறி உரைத்து அருளும் என உரைத்து வந்து அணைந்து அப்படியே வந்து திலகவதியார் மடத்துக்குள்ள வந்து திலகவதியார் அடிமேல் உற வணங்கி அவர்களுடைய திருவடி தொட்டு வணங்கி நம் தமது குலம் செய்த நத்தவத்தின் பயனனையீர், நம்முடைய குலம் செய்த தவத்தினுடைய பயனாக வந்து இருக்கக்கூடிய அம்மையே திலகவதியாரே, இந்த உடல் கொடும் சூளைக்கு உடைந்து அடைந்தேன். அப்படியே இந்த கொடுமையான இந்த உடல், நல்ல உடல் இந்த கொடும் சூளையினால தளர்ந்து போய் நான் உங்களுடைய திருவடியில் வந்து விழுந்துட்டேன். இனி மயங்காது உய்ந்து கரையேறு நெறி உரைத்து அருளும் என உரைத்து, நான் இந்த துன்பத்தில் இருந்து மீண்டும் கரையேற வேண்டும், அதற்கு உரிய நெறியை நன்னெறியை நீங்கள்தான் அருள வேண்டும் என்று இங்கே திலகவதியாருடைய திருவடியிலே வீழ்ந்து தருமசேனர் இறைஞ்சி கொண்டிருக்கின்றார். அதை பார்த்துட்டு அம்மையார் என்ன சொல்றாங்க, தாளினை மேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி ஆளுடைய தம் பெருமான் அருள் நினைந்து கை தொழுது கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூலும் அருந்துயர் உழந்தீர் எழுந்திரீர் என மொழிந்தார். தாளினை மேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கி, அப்படி திருவடியில் விழுந்து கிடக்கிற தம்பியை பார்த்து, அதை பார்த்த உடனே தம்பி கஷ்டப்படுறத பார்த்த உடனே அக்காவுக்கு சந்தோஷம் வருமா? சில பேருக்கு வரும். பட்டினத்தாரோட அக்காவுக்கு வந்தது இல்லை, இவன் நம்மளுடைய குடும்பத்து பேரையே கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லி ஓட்டப்பம் பிடிக்கும்னு ஓட்டப்பம் செய்து அதில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. அதை தூக்கி அவங்க வீட்டு மேலேயே வீசிட்டு பட்டினத்தார் என்ன சொல்லிட்டு வந்தார், தன்வினை தன்னை சுடும்
ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொத்தெல்லாம் நமக்கு கொடுக்காம தானமாக எழுதி வச்சுட்டு போயிட்டானே அப்படின்ற அந்த அது சிலருக்கு இருக்கும், சிலருக்கு பாசம் இருக்கும், சிலருக்கு இருக்காது. இவங்களுக்கு தம்பிக்காக தானே உயிரோடு இருந்தாங்க. அப்போ எவ்வளவு பாசம் உடையவராக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது தம்பி துன்பப்பட்டு வந்து திருவடியில் விழுந்திருக்கும் போது என்ன நினைக்கிறாங்களாம், ஆளுடைய தம் பெருமான் அருள் நினைந்து, சிவபெருமானுடைய அருள் தானே அவர் அருள் செய்தார் இல்லையா, உன்னுடைய தம்பிக்கு சூளை நோய் கொடுத்து நான் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அருளை நினைந்து கை தொழுது. அப்படி பெருமானுடைய அருளை நினைச்சா அப்படியே கண்ணீர் பெருகணும், கை அப்படியே தொழுது நிற்கணும். அப்போ தொழுது கொண்டே சொல்கிறாங்க, கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூலும் அரும் துயர் உழந்தீர். இப்போ இந்த பரசமயம் என்று சொல்லக்கூடிய புறச்சமயமாகிய சமண சமயத்தில் சேர்ந்து அந்த குழியில் விழுந்துட்டீங்க, ஒரு படுகுழியில் போய் விழுந்து விட்டீர். அறியாது மூலும் அரும் துயர் உழந்தீர். அதனால் மிகப்பெரிய துன்பமாகிய இந்த சூளை நோயை பெற்றுவிட்டீர்கள். எழுந்திரீர் என மொழிந்தார். இப்போ எழுந்திரிங்க அப்படின்னு, எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு குறிப்பு. போய் ஒரு பெரியவங்க திருவடியில் விழுந்தோம்னா அவங்க எழுந்திரின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம எழுந்திரிக்கூடாது. இவர் போய் விழுந்தார், விழுந்தோடனே போனவுடனே தொட்டு கும்பிட்டு எழுந்திரிச்சிடலாம்ல. நம்ம இன்றைக்கி வந்து பல்வேறு பணி காரணமாக அவங்களுக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை செய்கிறோம். ஆனால் முறையாக ஒருத்தருடைய திருவடியில் விழுந்தோம்னா அவங்க திருவடியில் விழுந்த உடனே அவங்க எழுந்துரு. அதே மாதிரி எவ்வளவு பணி இருந்தாலும் ஒருத்தர் வந்து திருவடியில் விழுந்தால் உடனே எழுந்துருங்கன்னு சொல்லணும். அப்படி அம்மையார் சொல்லி அவரை எழுப்புறாங்க. அடுத்த பாட்டில் பாருங்க, மற்ற உரை கேட்டலுமே மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொல உயர்தவத்தோர் கற்றை வேணியர் அருளே காணும் இது களலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். மற்ற உரை கேட்டலுமே, இப்படி எழுந்திரீர், பரசமய குழியில் போய் விழுந்துட்டியே, சரி எழுந்திரு என்று அக்கா சொன்ன உடனேயே மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொலை. உடனே அந்த சூளை நோயுடைய தாக்கத்தில் அப்படியே ஒருவாறு நடுக்கத்தோடு எழுந்து அவங்கள வணங்குறார். அப்படி வணங்கின உடனே உயர் தவத்தோர் திலகவதியார் அவங்க சொல்கிறாங்க, கற்றை வேணியர் அருளே காணும் இது. கற்றை வேணினா சடைக்கற்றை உடைய சிவபெருமான். சிவபெருமானுடைய திருமுடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சடை கற்றையாக இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி தனித்தனியாக ஒரு முடி இருக்கும், ஆனால் பெருமான் முடி வந்து கற்றையாக சடையாக இருக்கும். அதனால தான் கற்றை செஞ்சடையான் அப்படின்னு சிவந்த சடை, அப்படியே சடை பிடித்து இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த செஞ்சடை. கற்றை வேணியர் அருளே காணும் இது சிவபெருமானுடைய அருள். அதனால களலடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர். யாரெல்லாம் சிவபெருமானை பணிகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பற்றுகளை நீக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அவர். அதனால சிவபெருமானுடைய திருவடியை பணிந்து அவருக்கு உரிய பணி செய்வீர் என பணித்தார். அப்போ சிவபெருமானுடைய திருவடிக்கே நீ தொண்டு செய்து வாழணும் அப்படின்னு திலகவதியார் அங்கே சொல்கிறாங்க. அப்படி சொல்லி என்ற பொழுது அவர் அருளை எதிர் ஏற்றுக்கொண்டு இறைஞ்ச நின்ற தபோதனியாரும் நின்மலன் பேரருள் நினைந்து சென்று திருவீரட்டம் புகுவதற்கு திரு கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். என்ற பொழுது அவர் அருளை எதிர் ஏற்றுக்கொண்டு, இப்படி சொன்ன உடனே நீங்கள் சிவபெருமானுக்கு பணி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொண்டு அவர் மீண்டும் வணங்குறார். அக்காவை வணங்க உடனே
நின்ற தபோதனியாரும், அப்ப அங்கிருந்த திலகவதியார் நின்மலன் பேரருள் நினைந்து அப்படியே குற்றமற்றவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணையை நினைத்து சென்று திருவீரட்டம் புகுவதற்கு, இப்ப திருவீரட்டானம் திருவதிகை வீரட்டானத்திற்குள்ள தர்மசேனரை கூட்டிட்டு போக போறாங்க. திலகவதியார் நாள்தோறும் சென்று செய்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் அங்கே போவதற்கு கோயிலுக்குள்ளே போகணும்னா எப்படி போகணும்? திருநீர் பூசி போகணும். அதனால இவர் திருநீரே பூச மாட்டாரு. அதனால என்ன செய்யறாங்க? புகுவதற்கு திருக்கயிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். உடனே கோயிலுக்கு போலாமான்னு சொல்லி அஞ்செழுத்து ஓதி திருநீரை எடுத்து தர்மசேனர் கையில கொடுக்குறாங்க. அம்மையார் எப்படிப்பட்டது? திருக்கயிலை குன்றுடையார் திருநீர், திரு கைலாய மலையில விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநீரை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? அஞ்செழுத்து ஓதி கொடுக்கணும். நம்ம யாருக்கு திருநீர் கொடுத்தாலும் சத்தமா சொல்றோமோ இல்லையோ, மனசுக்குள்ளையாவது அஞ்செழுத்தை ஓதித்தான் திருநீர் கொடுக்கணும். அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். சரி, கொடுக்கிறவங்க எப்படி கொடுக்கணும், வாங்குறவரை எப்படி வாங்கணும்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப. இப்ப திருவாளனாகிய சிவபெருமானுடைய திருநீரை திலகவதியார் கொடுக்க, திருநீரை எப்படி வாங்கணுமா? பெருவாழ்வு வந்தது என. பெருவாழ்வு அப்படின்னு திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் 2 இடம் வரும். அதுல முதல் இடம் இது. நீண்ட காலமாக சமண சமயத்தில் இருந்து இன்னைக்கு சைவ நெறிக்கு திரும்புகிறார். அதனுடைய முதல் படி, சைவத்தில் முதல் படி திருநீர் பூசுறது தான். யாரெல்லாம் திருநீர் நெற்றி நிறைய பூசுறாங்களோ அவங்களாம் சைவர்கள். நெத்தி நிறைய திருநீர் பூசினாலே சைவர்கள் தான். அதனால அதை சொல்றாங்க, பெருவாழ்வு வந்தது என. ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இவருக்கு கிடைக்க போகுது. அதனால இத பெருவாழ்வு வந்ததுன்னு சொல்றார். பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று, பணிவோட வாங்கணும். திருநீரை ஒரு கையில் இப்படி நீட்டி வாங்கக்கூடாது. யார் கொடுத்தாலும் ஒன்று, திருநீரை யாரிடத்தே இருந்து வாங்கணும்னு விதி இருக்கு. நம்மை விட உயர்ந்தவரிடத்துல வாங்கணும். ஒன்று வயதுல உயர்ந்தவரிடத்துல வாங்கணும், இல்லையா தகுதியில உயர்ந்தவரிடத்துல வாங்கணும். இப்படியெல்லாம் விதிமுறை இருக்கு. தீக்கை பெற்றவர்கள்னா அந்த தீக்கையில தன்னை விட உயர்ந்தவர்களிடத்துல வாங்கணும். சமய தீக்கை எடுத்தவங்க சிவதீக்கை பெற்றவர்கள்ட்ட திருநீர் வாங்கணும். சிவதீக்கை பெற்றவர்கள் நிர்வாண தீக்கை பெற்றவர்கள்ட்ட திருநீர் வாங்கணும். நிர்வாண தீக்கை பெற்றவர்கள் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கிட்ட திருநீர் வாங்கணும். இப்படி அந்த விதிமுறையில் தன்னை விட உயர்ந்தவரிடத்துல இருந்து வாங்கணும். அப்போ பணிவோட திரும்ப ஒரு கையில் வாங்கக்கூடாது. இந்த கையை 2 கையில் இப்படி வைத்து திருநீரை வாங்கி அதை என்ன பண்ணணும், நெற்றியை அப்படியே பூசிக்கணும். அதை வலது கையிலேருந்து இடது கைக்கு மாற்றுறது, அப்புறம் அதை எங்கேயாவது கொட்டிட்டு வர்றது, கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு ஊதி விடுறது, இது மாதிரியெல்லாம் திருநீரை செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்தார்? திருநீரை வாங்கி பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து, அப்படியே அவங்க கொடுத்த திருநீரை ஒட்டு மொத்தத்தையும் அப்படியே நெத்தியில பூசிட்டார். உருவார அணிந்து
தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய். தனக்கு நோய் உற்ற இடத்து, துன்பமுற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய், அதிலிருந்து உய்யக்கூடிய நெறியையும் சைவ நன்னெறியையும் தனக்கு தருவதற்காக தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். அதாவது பிறப்புல தனக்கு முன்னால் வந்தவர் அக்காவாக இருக்கக்கூடிய திலகவதியாருக்கு பின்னால கோயிலுக்குள்ள வருகிறார் தர்மசேனர். மருளிக்கியார் இப்ப வராரு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார் தெய்வம் சேர்க்கிறார். உடனே அடுத்து பாட்டுல சொல்றார். நீரு அணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குல் புறத்து இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் திரு அழகும் திருமெழுக்கும் தோண்டியும் கொண்டு ஆரணிந்தார் கோயிலின் உள்ளடைந்து அவரை கொடுபுக்கார். நீரு அணிந்தார் அகத்து இருளும். திருநீரு பூசுனா அகத்தில் இருக்கக்கூடிய இருள் அகலணும், அதுக்காக தான் திருநீரு பூசுறோம். அகத்து இருளும் நிறை கங்குல் புறத்து இருளும். இந்த புறத்து இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய, புற இருள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல இரவு நேரத்தில் வரக்கூடிய இருள், இது ரெண்டும் மாறக்கூடிய இடம் எது அப்படின்னா மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பள்ளியறை வழிபாட்டுக்கு போவோம். சாயந்தரம் இரவு நேரத்தில் 8:30 மணிக்கு, 9 மணிக்கு, 7:45 மணிக்கு, 8 மணிக்குன்னு இப்படி அந்தந்த கோயிலை பொறுத்து பள்ளியறை வழிபாடுன்னு சொல்லி இறைவனை என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து அழைச்சிட்டு போய் அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய பள்ளியறையில் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல பள்ளியறைன்னு அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்துல அம்பாள் ஏற்கனவே இருப்பாங்க, அங்கே கொண்டு போய் இறைவனை சேர்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு பால்லாம் கொடுத்துட்டு பொன்னூசல் பாடி இறைவனுக்கு பால் நீட்டியம் பண்ணி கதவை கூட்டிகிட்டு வந்துடுவோம். நாம் போய் தூக்கிட்டு பொறுமையாக 8 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் அப்படி உள்ளே போன உடனே திரும்ப அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு வழிபாடு நடக்கும். நாம் எல்லாம் பள்ளியறை வழிபாட்டுக்கு போவோம். பள்ளி எழுச்சி வழிபாட்டுக்கு போவோமானா போக மாட்டோம். ஏன்னா அது அந்த கோயிலை பொறுத்து காலையில் 5:30 மணிக்கு, 5 மணிக்கு, 6 மணிக்கு நடக்கும். அப்போ அங்கே போய் இரவு கொண்டு போய் இறைவனை அங்கே வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, திரும்ப அடுத்த நாள் காலையில் போய் இறைவனை திரும்ப அங்கிருந்து அந்த பள்ளி அறையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே கருவறையில் சேர்ப்பாங்க. அப்போ அந்த பள்ளி எழுச்சி வழிபாடு தான் நம்முடைய அக இருளை நீக்கக்கூடிய வழிபாடு. நாள்தோறும் போக முடியலைன்னா கூட வாய்ப்பு இருக்கிறப்ப நமக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் எங்கேயாவது திருப்பள்ளி எழுச்சி வழிபாடு நடக்குதுன்னா அந்த வழிபாட்டை நாம் சென்று முறையாக அதில் கலந்து கொண்டு வழிபட்டோம்னா நம்முடைய அக இருள் நீங்கும். அந்த அகத்து இருளும் புற இருள் எப்போ சூரியன் உதிக்க தான் நீங்கும். அப்போ அந்த பள்ளி எழுச்சி சூரிய உதயத்தில் நடக்கும். அவ்வாறு வரக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினில் அந்த நேரத்தில் அப்போ தான் கோயிலை திறப்பாங்க. முதல்ல திறந்து உள்ளே போய் இந்த முதல் வழிபாடு இதை தான் செய்வாங்க. மாதவம் செய் சீரடியார் திலகவதியார் திரு அழகும், திரு அழகு அப்படின்னு சொன்னால் கோயிலை கூட்டுவதற்காக விளக்குமாறு துடைப்பும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு திருமெழுக்கும் அங்கே பூசுவதற்காக சாணம் அந்த திருமெழுக்கும் தோண்டியும் கரைக்கக்கூடிய தோண்டியும் கொண்டு ஆறு அணிந்தார் கோயிலின் உள்ளடைந்து கங்கையை தன்னுடைய தலையிலே சூடியிருப்பவராகிய சிவபெருமான் திருக்கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலின் உள்ளே சென்று அவரை கொடுபுக்கார். உள்ளே கூட்டிட்டு போறாங்க. யார? மருள்நீக்கியார உள்ள கூட்டிட்டு போய் அடுத்த 69வது பாடல்ல பாருங்க. திரை கெடில வீரட்டானத்து இருந்த செங்கனக வரை சிலையார் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு இறைஞ்சி தரைத்தளத்தின் மிசை வீழ்ந்து தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற
உணர்ந்து உரைப்பார். திரைக்கடில வீரட்டானத்து இருந்த கெடில நதி கரையிலே, அலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய கெடில நதியினுடைய கரையிலே வீற்றிருக்கக்கூடிய திருவீரட்டானம், திருவதிகை வீரட்டானத்து இறைவன் திருக்கோயில் அங்கிருந்த செங்கனக வரைச்சிலையார், மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு இறைஞ்சி, அந்த திருக்கோயிலை வலம் வந்து வணங்கி தரைத்தலத்தின் மிசை வீழ்ந்து, அப்படியே தரையில விழுந்து வணங்குறார். விழுந்து வணங்கி தம்பிரான் திருவருளால், நமக்கெல்லாம் பிரானாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். ஏன்னா அங்க அவர் இளம் வயதிலேயே எப்படிப்பட்டவர்? மிகுந்த அறிவாற்றலும் கல்வி சிறப்பும் உடையவர் இல்லையா? அதனால அங்கே திருக்கோயிலுக்கு உள்ளே வந்தவுடனேயே இறைவனுடைய திருவருளால் இறைவனை புகழ்ந்து பதிகம் பாடி வழிபாடு செய்யணும் அப்படின்னு உள்ளே ஒரு உணர்வு அவருக்கு தோன்றியது. அதனால அடுத்து இப்ப பதிகத்தை பாடப்போகிறார். நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புரு சிந்தையில் நேசம் மிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழின் வரும் துயரும் போமாறு எதிர் நின்று புகன்றனரால். நீற்றால் நிறைவாகிய மேனியுடன், அப்படி திலகவதியார் கொடுத்த திருநீரை பூசின உடனே அவரை திருநீர் பூசி அந்த மேனியே பொலிவோடு இருக்கு. அந்த திருமேனியும் நிறை அன்புரு சிந்தையில், அப்படியே சிந்தையில அன்பு நிறைந்திருக்கு, சிவபெருமான் மேல் அன்பு நிறைந்திருக்கு. நிறை அன்புரு சிந்தையில் நேசம் மிக, அப்படியே அந்த அன்பு பெருக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை, அங்கே மாற்று சமயத்தை கை கொண்ட முப்புறத்தை எரித்த வேதியரை, மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான். அங்கே தன்னுடைய பிணி என்று சொல்லக்கூடிய இந்த சூளை நோயையும் மற்றும் சமண சமயமே சிறந்த சமயம் என்கின்ற அந்த மாயையும் அறுத்திடுவான். அதை அறுப்பதற்காக கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என தொடங்குகிறார். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அடியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே என்று முதல் பாடல்ல அந்த கூற்றாயினவாறு விளக்ககளீர், இந்த சூளை நோய் எனக்கு கூற்றுவன் போல வந்து என்னை கொடுமை செய்து அதை என்னிடத்திலே இருந்து விளக்காமல் இருக்கிறீர்களே பெருமானே அப்படின்னு கேட்டு என நீடிய கோதில் திருப்பதிகம், குற்றமில்லாத திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழின் வரும் துயரும் போமாறு எதிர் நின்று புகன்றால். என்ன செய்யறா? அவருக்கு வர்ற துன்பத்தை மட்டும் போக்கல, இந்த திருப்பதிகத்தை நாம பாட பாட ஏழு உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பமும் நீங்கி போகும். அப்படிப்பட்ட பெருமை உடைய திருப்பதிகம் கூற்றாயினவாறு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நாள்தோறும் நம்ம பாராயணம் செய்தோம்னா நமக்கு வரக்கூடிய துன்பமும் நீங்கும், இவ்வுலகத்தினுடைய துன்பமும் நீங்கும் என்று அந்த திருப்பதிகத்தினுடைய பெருமையை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு அருளுகின்றார். நண்பர்களுக்கு தேநீர் கிடைக்கிறது.